நல்ல பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து பயங்கரமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற ஜெஃப்ரி ஏமிங்கிற ஒரு கப்பல் வந்து அவங்க வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு ஜீப் வாங்கிட்டு வேறு வேலைக்கு போகலாங்கிறதுக்காக தங்களுக்கு தெரியாத ஒரு ஊருக்கு ஒரு பாலைவன ரோடு மூலயமா ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரிப் போகும்போது திடீர்னு ஒரு கார் ஒன்று குறுக்க வருது. அப்போது அந்த கார் ஓட்டிகிட்டு வரவங்க கூட இவங்க 2 பேர்த்துக்கு சின்னதாக ஒரு தகராறு ஒன்று ஆகுது. அதனால ஜெஃப்ரியோட ஒய்ஃபை யாரோ தூக்கிட்டு போயிடுறாங்க. யாருடா தூக்கிட்டு போனாங்கன்னு ஜெஃப்ரி எல்லா பக்கமும் தேடி அலையிறாரு. இப்போது ஜெஃப்ரியோட ஒய்ஃபை தூக்கிட்டு போனது யார்? இப்போ அவங்க கூட தகராறு பண்ணவங்க யார்? ஜெஃப்ரி அவனோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சானா இல்லையா? அந்த ஊர் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது? இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பயங்கர பரபரப்பாக பதில் சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்றைக்கி நம்ம 1997 ஜானத்தன் மாஸ்டாவோட டைரக்ஷனில் வெளியே வந்த த பிரேக் டவுன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்தை பற்றி. ஏன்னா நம்ம தல அஜித் நடித்து மகிழ் திருமேனி டைரக்ஷனில் இப்போ வெளியே வரப்போகிற விடாமுயற்சி படம் இந்த படத்தோடைய ஒரு அஃபிஷியல் ரீமேக்குன்ற ஒரு டாக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படம் பார்த்ததுக்கப்புறமும் விடாமுயற்சியில் தலையோட ஸ்டில்லு வந்து அஜர்பைஜான் டெசர்ட்டில் வந்ததை பார்த்ததுக்கப்புறமும் கிட்டத்தட்ட இது உண்மையாக இருக்குமோங்கிற சந்தேகம் நமக்கும் வருது. இப்போது இந்த படத்தோட கதையை நீங்களும் கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த படம் அவ்வளோ அருமையான படம். இதில் இருக்கிற ஒரு 60% அப்படியே நம்ம தமிழுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட தலையோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு தியேட்டர்லாம் பத்திக்கிட்டு எரியும். சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். கதையோட மொத்தம் ஷாட்லேயே வந்து பார்த்தா அந்த டெசர்ட்டுங்க. இந்த டெசர்ட் தான் வந்து இந்த கதையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேயே அந்த டெசர்ட்டை வந்து நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சு அது எவ்வளோ பெருசானது, அது எவ்வளோ கொடூரமானது, அங்கே வாழ்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமானதுங்கிறத ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெறும் 4 ஷாட்லேயே சொல்லிடுறாங்க. அப்போது ஒரு கார் போயிட்டுருக்கு. அந்த காரில் 2 பேர், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம கதையோட ஹீரோ ஜெஃப்ரியும் ஏமியும் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா ஜெஃப்ரிக்கு ரொம்ப நேரம் ஓட்டி டயர்டானதுனால காஃபி இருக்குமான்னு சொல்லி கார் ஃபுல்லாக தேடுறான். ஏமி நல்லா தூங்கிட்டு இருக்கான். காஃபி 2 இடத்துலையும் தீர்ந்து போகவும் பின்னாடி திரும்பி காஃபி கேன் எடுக்கலான்னு போகும்போது பார்த்தா பட்டார்னு ஒருத்தன் சைட்லேருந்து பார்க்காம ரோட்டுக்கு முன்னாடி வந்துடுறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஆக்சிடெண்ட்லேருந்து மிஸ் ஆகி 2 பேரும் தப்பிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தா என்னென்னா இப்போது பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க்குக்கு போய் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு காருக்கு கொஞ்சம் ஃபியூயெல்லாம் போட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் போய் நிறுத்துகிறாங்க. காரில் பெட்ரோல் போட்டுட்டு ஜெஃப்ரி போய் உள்ள இன்ஜினியர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஊற்றிட்டு கிளம்பும்போது பார்த்தா இவங்க வரும்போது வந்து ஒருத்தன் வந்து முன்னாடி குறுக்க வந்தான் இல்லையா, அவன் அதே இடத்துல வந்து நிற்பான். அவன் வந்து இவங்கிட்ட ஜெஃப்ரி கிட்ட வேணும்னே வம்புலுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் ஜெஃப்ரி இல்லை, எதுக்கு நமக்கு வம்பு வந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ரொம்ப டீசெண்டாக ஜென்யூனாக பொலைட்டாக பேசி அவனை வெளியே அனுப்பிச்சி விட்ருவான். அதுக்கப்புறம் அவன் திரும்பி வர்றதுக்குள்ளே அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு ஜெஃப்ரி அங்கேருந்து கிளம்பிடுவான். இது எல்லாத்தையுமே வந்து அவனுடைய காரில் ஆப்போசிட்டில் வந்தான் இல்லையா, அவனுடைய கார்லேருந்து இன்னொருத்த வேற பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ உன் ஒய்ஃப் கேட்பா என்ன இது அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, நீ வா போகலான்னு. ஏன்னா இவன் போகும்போது அந்த தொப்பி போட்டவன் ஏமிக்கிட்டேயும் வந்து குட் மார்னிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு தான் போயிருப்பான். அவங்க 2 பேர் வெளியே போகும்போது இவன் வெளியே நின்று பார்த்துட்ருப்பான். இப்போது ஜெஃப்ரி வந்து எங்கே அவன் பின்னாடி துரத்திட்டு வந்துடுவானோங்கிற பயம் ஜெஃப்ரிக்கு இருக்கும். ஏன்னா அவன் வந்து இவங்ககிட்ட வம்புழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கிறது ஜெஃப்ரிக்கு தான் தெரியும், ஏமிக்கு தெரியாது. அதனால் வந்து பயத்தில் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருப்பான். அப்போ அவன் ஸ்பீடாக போயிட்டுருக்கும்போது அவனை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஏமி வந்து அவள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருப்பாள். காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். என்னென்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி குழுக்களில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சா ஒன்று 90,000 டோனட் கிடைக்கும், இல்லைன்னா 90,000 ரூபா பணம் கிடைக்கும்னு போட்டிருப்பாங்க. அப்போ வந்து 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா அது 90,000 டோனட் வச்சுட்டு என்னடா செய்கிறது அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து ஜெஃப்ரி சொல்லுவான், 90,000 டோனட்டை பிரித்து விற்றோம்னா கூட இந்த காருக்கு நம்ம எடுத்த டியூவை கட்டிடலாம் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் அவங்க 2 பேர் பேசும்போது நமக்கு தெரியும் என்னென்னா 2 பேருமே நல்ல வேலையில் இருந்தவங்க. ஆனால் அந்த வேலை ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அந்த வேலையை விட்டுட்டு இப்போ வேறு ஊருக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலையை ஆரம்பிக்கணுங்கிற
ஒரு எண்ணத்தோடு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது இல்லாமல் என்னென்னா இவங்க வேலையை விட்டதுனால இந்த காரையும் புதுசாக வாங்கி வேறு ஊருக்கும் மூவ் ஆகிறதுனால இவங்ககிட்ட இப்போ பெருசாக கையிருப்பா பணம் இல்லைங்கிறதும் நமக்கு புரிய வருது. இதை பேசிட்டு இவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா காரில் கண்ட லைட்டெல்லாம் எரியுது, படப்படன்னு அடிக்குது. டப்புன்னு வந்து காரோட இன்ஜின் வந்து நின்று போயிடுது. என்னடா இதுன்னு ஜெஃப்ரி இறங்கி போய் பார்த்தா காரு வந்து திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. இவனுக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. செல்ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான், ஆனால் காலும் போகலை. அப்போ அந்த இடத்துல ஒரு கார் வருது. அந்த கார் யாருதுன்னு பார்த்தா இவனுக்கிட்ட ரோட்டில் வந்து வம்பு பண்ணானுங்கள அவனுங்களோட காரு. அது இவங்களை தாண்டி போய் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் வந்து இவங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணி நிற்கிது. இதை பார்த்து ஜெஃப்ரியும் எய்மியும் பயந்து போய் அப்படியே நிற்கிறாங்க. என்னடா இது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே முழிக்கும்போது மாட்டினாங்கடா இவங்ககிட்ட அப்படிங்கும்போது பார்த்தா கடவுள் பார்த்து அனுப்பிச்சுட்ட மாதிரி அங்கேருந்து ஒரு ட்ரக்கு வருது. அப்பாடா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு ஆள் வந்துட்டாப்ல அப்படிங்கும்போது அந்த ட்ரக் டிரைவரு அமெரிக்காவோட தொப்பி கொடியை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்து வராப்பில் வந்து கேஷுவலாக இவங்களுக்கு வந்து என்னப்பா வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வண்டியை ஓரமாக தள்ளி விட்டுட்டு முன்னாடி போய் இன்ஜினை செக் பண்ணுறாரு. செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடியெல்லாம் கார் மெக்கானிக்கலாக இருந்துச்சு, நானே கூட ரெடி பண்ணிடுவேன். இப்போல்லாம் சென்சார் அது இதுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வேளை வந்து ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு வந்ததுனால சூடாகி கூட இப்படி நின்று போயிருக்குமா இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. நான் அங்கே உங்களை ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் ஏறுங்க. அங்கே போய் ஃபோன் பண்ணி டோயிங் ட்ரக் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜெஃப்ரிக்கு மட்டும் ஏதோ வந்து மைண்டில் வந்து சரியாகவே படாது. ஆனால் அவனுக்கு வந்து என்னென்னா அதை எப்படியாவது தவிர்க்கணும்னு பார்த்துட்டு, இல்லை பரவாயில்ல நீங்கள் சொன்ன மாதிரி புது வண்டி ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு வந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு போல் இருக்குது, கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் சூடு வந்து இறங்கிடுச்சுன்னா சரியாக போயிடும், நாங்கள் இப்படியே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் கிளம்பும்போது பார்த்தா அவன் ஒய்ஃப் வந்து, ஏங்க இந்த மாதிரி நடு டெசர்ட்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம், இப்போ திடீர்னு வந்து நீங்கள் வந்து இங்கேயே வெயிட் பண்ணலான்றீங்க, சப்போஸ் கார் ஸ்டார்ட் ஆனால் ஓகே, ஆகலைன்னா என்ன செய்கிறது அப்படிங்கும்போது அப்போ 2 பேரும் பேசி ஒரு முடிவு கொண்டுவாங்க. என்னென்னா ஏமியை வந்து அவங்க கூட வந்து அந்த ட்ரக்கில் அனுப்பிச்சி விட்டு அந்த ஹோட்டலில் போய் டோயிங் ட்ரக்குக்கு ஃபோன் பண்ணுறது, அது வரைக்கும் காருக்கு பாதுகாப்பாக ஜெஃப்ரி வந்து இங்கே இருக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி ஏமியை வந்து அந்த லாரியில் ஜெஃப்ரி அனுப்பிச்சி விடுவான். அப்போ அந்த லாரி டிரைவர் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமியை கூட்டிகிட்டு போயிடுவான். ஜெஃப்ரி வந்து காருக்குள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அவங்க போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். என்னடா அது உள்ளேயே உட்காந்துட்டு போர் அடிக்குது, சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் இன்ஜினில் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் அவனுக்கு டக்குன்னு தெரியும் என்னென்னா கீழே இருக்கிற ஒயரெல்லாம் வந்து பிடுங்கி இருக்கும். அதனால தான், அதாவது இந்த சென்சாருக்கு போகிற ஒயர், அதனால தான் இந்த லைட்டெல்லாம் எரிஞ்சு வண்டி வந்து ஆஃப் ஆகிருக்குது. அந்த ஒயரை எல்லாம் மாட்டிட்டு, என்னடா எனக்காடா ட்ரக்கிங்கு டோயிங்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்க, இருடா நானே வரேன், வண்டியை நானே ரெடி பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவனும் வந்து கார் எடுத்துகிட்டு அவன் ஒய்ஃபை கூப்பிட்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லர்ஸ் டைனருங்கிற ஹோட்டலுக்கு போவான். அங்கே பார்த்தா அது ஒரு ஹைவேல காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஹோட்டல். அங்கே இருக்கவன் எவன் முகரையை பார்த்தாலுமே வந்து நல்லவன் மாதிரியே தெரியாது. எல்லாருமே ஒரு மாதிரி கிராதகம் பிடிச்ச மாதிரி பார்ப்பானுங்க. அந்த இடத்துல இருக்கிறவனுங்களை பார்க்குறதுக்கே வந்து ஏதோ மனுஷக்கறி திங்கிறவனுங்க மாதிரியே இருக்கும். அதை பார்த்தோன்னா ஜெஃப்ரிக்கு வந்து சின்னதாக ஒரு பயம் வரும். இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல், என் ஒய்ஃபை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இங்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு ட்ரக்கில் வரவங்களோட அவங்க வரதா இருந்தது அப்படின்னு சொல்லி அவளோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் அந்த ட்ரக் டிரைவரோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லி அங்கே டைனரில் இருக்கவங்ககிட்ட விசாரிப்பான். ஆனால் அவனுங்களில் ஜெஃப்ரியை வந்து ஒரு மனுஷனாக கூட ட்ரீட் பண்ண மாட்டானுங்க, ரொம்ப கேவலப்படுத்துவானுங்க, ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்புவானுங்க. அப்போ தான் ஜெஃப்ரி புரிஞ்சுக்குவான், இங்கே எதுவுமே நார்மலாக இல்லை, இங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னு. ஆனால் அவனுக்கு என்னன்னு கிளியராக புரிஞ்சுக்க முடியாதனால கார் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் ஒய்ஃப் போன ட்ரக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். அந்த ட்ரக்கை பார்த்தோன்னே ஜெஃப்ரிக்கு ஒரே சந்தோஷமாயிரும். ஓகே நம்ம ஒய்ஃபை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த ட்ரக்கை ரீச் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த ட்ரக்குக்காரன் ஓரங்கட்டவே மாட்டான். ஜெஃப்ரியை பார்த்தோன்னா வழியே கொடுக்காம போயிட்டே இருப்பான். அப்போ பட்டுன்னு ட்ரக்குக்கு முன்னாடி போய் காரை நிறுத்தி போட்டோன்னே, எங்கடா என் ஒய்ஃபு ஏமி எங்கடா, உங்க கூட தாண்டா அனுப்பிச்சி விட்டேன்னு சொன்னால், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை பார்த்ததே இல்லை, எங்கிட்ட வந்து ஏமி எங்கேன்னு கேட்குற அப்படிமா. அதே ஆள் தான் ஓட்டிகிட்டு வருவான். ஆனால் இப்போ அவன் போட்டிருக்கிற தொப்பி மட்டும் வேறு மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து அமெரிக்காவோடைய கொடியை போட்டிருப்பான். இப்போ அவன் போட்டிருக்க தொப்பியில் யூஎஸ்ஏன்னு எழுதியிருக்கும், அவ்வளோதான். இப்போ இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு போலீஸ் ஷெரீஃப் வருவார். அவர் வந்து இந்த மாதிரி இவங்க கூட தான் வந்து நான் வந்து என் ஒய்ஃப் அனுப்பிச்சி விட்டேன், என் கார் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு,
ஆனால் இப்போ கேட்டால் இல்லைன்னு சொல்கிறான். இவன் போய் சொன்ன இடத்துல போய் பார்த்தா எல்லாமே வினோதமாக இருக்குது, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் இல்லை, மேலே ஏறி எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் மேலே உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. யாராவது இருந்தால் தானே அவர் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. எல்லா பக்கமும் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஜெஃப்ரி மட்டும் ஷோராக சொல்லிகிட்டே இருப்பான், இவரோட தான் வந்து என் ஒய்ஃப் போனான், இவன் ஏதோ பண்ணி வச்சுருக்கான், இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்றது எனக்கு தெரியல, நீங்கள் தயவு செஞ்சு வந்து என்னை கண்டுபிடிச்சி என்னை ஒய்ஃபை காப்பாற்றி கொடுங்கன்னு போலீஸ்காரர்கிட்ட அவ்வளோ கெஞ்சுவார். ஆனால் போலீஸ்காரர்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லாதனால இவனுடைய அந்த ட்ரக் டிரைவரோடைய லைசன்ஸ் பிளேட்டையும் அவனுடைய பேரையும் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு, நீ ஜெஃப்ரி நீ என்ன பண்ணு, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, அங்கே என்னோடய ஜூனியர் தான் இருப்பான், அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், இப்போ எந்த எவிடன்ஸும் இல்லாமல் இவரை பிடிச்சி வைக்க முடியாது, பின்னாடி ஏதாவது எவிடன்ஸ் வந்தால் கூட நீ ஒன்றும் கவலைப்படாத, இவங்க எங்கே இருக்காங்கன்ற இடத்த நம்ம இப்போ பார்த்துட்டோம் இல்லையா, அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிடலாம், நீ ரிலாக்ஸாக போய் ஸ்டேஷனில் போய் உன் ஒய்ஃபுக்கு ஆனங்கிறத ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடு அப்படின்னு சொல்லும்போது ஷெரீஃபுக்கு வந்து ஒரு வாக்கி டாக்கியில் ஒரு கால் ஒன்று வரும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. ஷெரீஃப் வந்து ஜெஃப்ரியை ஸ்டேஷனுக்கு போக சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஜெஃப்ரியும் வேறு வழி இல்லாமல் ஸ்டேஷனுக்கு போயே ஆகணுங்கிற சூழ்நிலையில் ஸ்டேஷனுக்கு போவான். ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் பார்த்தா அங்கே இவன் ஒய்ஃப் மாதிரியே பல ஆயிரம் பேர் வந்து மிஸ் ஆன ஃபோட்டோஸோ கேஸ் டீட்டெயில்ஸோ அங்கே இருக்கும். அப்போ அந்த போலீஸ்காரன் சொல்லுவான் என்னென்னா, இந்த மாதிரி வந்து காணாமல் போகிறவங்க கேஸுங்கிறது ரொம்ப அதிகம், 1,00,000 பேர் பக்கம் நம்ம ஊரில் வந்து காணாமல் போயிருக்காங்க இந்த வருஷத்தில் மட்டுமே. ஆனால் வந்து என்ன செய்கிறது, 24 மணி நேரம் ஆகாமல் FBI வந்து இந்த கேஸை எடுக்கவே மாட்டாங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறமும் கூட யாராவது உன் ஒய்ஃபை கடத்திட்டாங்கன்னோ இல்லை வந்து பணம் வேணும்னோ மிரட்டி ஃபோன் பண்ணால் மட்டும்தான் FBI அந்த கேஸுக்குள்ளே வருவாங்க. இப்படி வந்து எந்த லீடுமே இல்லாத ஒரு கேஸு, காணாமல் போன கேஸுனால் வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜெஃப்ரிக்கு புரிஞ்சு போயிடும், இனி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்பி வேலைக்காகாது, நம்மளே இறங்கி போய் முன்னாடி வேலை செஞ்சால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அந்த டைனருக்கு வருவான். டைனருக்கு வந்து என் ஒய்ஃபை பார்த்தீங்களா, என் ஒய்ஃபை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அங்கே இருக்கவனுங்கெல்லாம் மறுபடியும் வந்து ஜெஃப்ரியை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுடுவான். மறுபடியும் அவன் உள்ளே வந்து வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தா இந்த டைனரில் இருக்கவங்களெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் அவனுக்கு டவுட்டாக தெரியும். அப்போ தான் வந்து அந்த டைனரில் கேஷியராக இருக்கிறவன் இன்றைக்கி வந்துட்டு போன கஸ்டமர்ஸோடைய பேர், அவங்க ஆர்டர் எல்லாத்தையும் எண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ டப்புன்னு அவங்ககிட்ட இருந்து அந்த ஆர்டர்லாம் பிடுங்கி அவங்ககிட்ட இருக்கிற பேரெல்லாம் செக் பண்ண பார்ப்பான். அப்போ வந்து அந்த ஓனர் கடுப்பாகி துப்பாக்கி தூக்கி காமிச்சிருவான். இவ்வளோதான் உனக்கு மரியாதை, உனக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும்னோ இல்லை உனக்கு எல்லா டீட்டெயில் கொடுக்கணும்னோ எனக்கு எந்த அவசியம் கிடையாது, மரியாதையாக என் கடையை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது ஜெஃப்ரிக்கு வேறு வழி தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு எகெயின்ஸ்டாகவும் ஜெஃப்ரி கிட்ட வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதனால் ஜெஃப்ரி வந்து வேறு வழி இல்லாமல் அந்த டைனரை விட்டு வெளியே போயிடுவான். வெளியே போய் ஓடி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவான். அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் FBIயில் இருப்பான், அவனுக்கு ஃபோன் பண்ணுவான். ஆனால் ஃபோன் அவன் பேசிகிட்டு இருக்கவே ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் கார் தொடச்சிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து இவன் ஒய்ஃபை பார்த்ததாகவும் இவன் ஒய்ஃபை ஒருத்தன் வந்து இந்த ட்ரக்கிலேருந்து இன்னொரு ட்ரக்கில் போட்டு அந்த பக்கம் வழியாக கூட்டிகிட்டு போனதாகவும் சொல்லுவான். அப்போ சொல்லும்போது பேசவே அந்த டைனரோடைய ஓனர் வந்து வெளியே வந்து பார்த்துருவான். பார்த்தா ஐயோ இதுக்கு மேலே நான் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜெஃப்ரி சொல்லுவான், ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இதை வந்து நீ போலீஸ்கிட்ட வந்து சொல்லு, நான் வந்து உன்னை போலீஸ்லேருந்து இது பண்ணி சேஃபாக வச்சுக்கிறேன், நீ எனக்கு இதுக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும்னு சொல்லும்போது, அடே முட்டாள் உனக்கு புரியுதா இல்லையாடா, இதில் போலீஸும் உள்ளடா, நீ போலீஸுக்கு போனீங்கனாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லுவான். அப்போ எந்த பக்கம் தான் போனாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு டைரக்ஷனை அவன் காட்டி விட்டுருவான். இப்போ அவன் ஒய்ஃபை தேடி ஜெஃப்ரி போவான். ஏன்னா இப்போ போலீஸ்க்கும் போக முடியாதுங்கிற நிலமையில். அப்போ கார் எடுத்துகிட்டு போனால் ஒரு ரோடு வந்து மூடி இருக்கும். அந்த ரோட்டுக்கிட்ட போய் நிற்கும்போது பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆக்சிடென்ட் பண்ண வந்தான்ல அந்த வில்லன் அவன் வந்துடுவான். 2 பேர்த்துக்குள்ளே பயங்கரமான சேசிங் நடக்கும். கார் எடுத்துகிட்டு போனால் ஒரு ஆற்றுக்குள்ளே போய் உருண்டு அவன் எப்படியோ தப்பிச்சு மேலே ஏறி வந்துடுவான். வந்தால் பார்த்தா இன்னொரு ட்ரக்கில் ஒரு வயசான ஆள் வருவான். இவன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறத அந்த வில்லன் அவங்ககிட்ட சொல்லுவான். இவனோட காரை கயிறு வச்சு டோ பண்ணி ஏற்றுவாங்க. அப்போ தான் ஜெஃப்ரி அதை பார்த்துட்டு இருக்கும்போது பட்டுன்னு இவன் தலையில் வந்து யாரோ அடிப்பாங்க. யார் அடித்ததுன்னா இவனுக்கு ஒரு பைத்தியக்காரன் வழி சொல்லி அனுப்பியிருப்பான்ல, அவனும் இவங்க ஆளுங்க தான். அவனுக்கு வந்து அடித்து ஜெஃப்ரியை தூக்கி ஒரு கார் டிக்கியில் போடுவாங்க. போட்டால் இந்த மாதிரி வந்து எனக்கு பணம் வேணும், பணம் கொடுத்தீங்கன்னா உன் ஒய்ஃபை நான் விடுறேன், இல்லைன்னா நான் விட மாட்டேன், உன் ஒய்ஃப் வந்து உன் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லியிருக்கா, அது எவ்வளோ பணங்கிறத நீயும் கரெக்டாக சொல்லிட்டேன்னா உன் ஒய்ஃப் வந்து உனக்கு உயிரோட கிடைப்பா அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்னென்னா ஜெஃப்ரியோட கார் வந்து தண்ணியில் போயிட்டு இருக்கும்போதே இவங்க
இந்த $90,000 கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டோனட் வந்து மிதந்து போகும். டக்குன்னு ஜெஃப்ரிக்கு அது ஞாபகம் வந்தோம்னா $90,000 என் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிடுவான். ஆனால் உண்மையாலுமே அவன் அக்கௌண்ட்டில் $90,000 இருக்காது. பட் நம்ம ஒய்ஃப் இதுதான் சொல்லியிருப்பா அப்படிங்கிறது இவன் கெஸ் பண்ணி சொல்லியிருப்பான். இப்போது அந்த ட்ரக் டிரைவரான மெயின் வில்லன் வந்து ஜெஃப்ரியை வந்து அந்த ஊரை காட்டுவான். இந்த ஊர் பார்த்துக்க, 2 சைடும் வந்து மலை, பாலைவனம், எல்லா பக்கமுமே காடு தான் இருக்குது. நடுவில் கொஞ்சோண்டு சின்ன ஊர், இருக்கிறதே 2 போலீஸ்காரன். அதில் ஒருத்தன் வந்து வெளியே போயிட்டான் ஆல்ரெடி. இப்போ ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு என் ஆள் ஒருத்தன் ஃபோன் பண்ணி இங்கேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆக்சிடெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். இவன் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டானா அவன் திரும்பி வர்றதுக்கே ஆக்சிடெண்ட்லாம் பார்த்துட்டு 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே கீழே பேங்க்குக்கு போய் உன்னோடைய அக்கௌண்ட்லேருந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உன் ஒய்ஃப் வந்து உனக்கு கிடைப்பா, அப்படி இல்லைன்னா உன் ஒய்ஃப் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி ஜெஃப்ரியை பயமுறுத்துவான். ஜெஃப்ரியும் வந்து இவன் அக்கௌண்ட்டில் அவ்வளோ காசு இல்லைன்னு சொன்னால் எங்கே அவன் ஒய்ஃபை கொண்டுருவாங்களோன்றதுக்காக காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே பில்டப் விட்டு இவங்ககிட்ட ஒத்துக்கிட்டு கீழே போயிடுவான். இப்போ இவங்க போகிறது வர்றது பண்ணுறது எல்லாத்தையுமே மலை மேலே இருந்து அந்த வில்லன் பார்த்துக்கிட்டே இருப்பான். பேங்க்குக்கு போவான். பேங்க்குக்கு போய் பணம் எடுக்க ட்ரை பண்ணுவான். அப்போது அந்த பணம் கொடுக்குற கேஷியர்கிட்ட இவனுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனால் அங்கேயும் வந்து ஜெஃப்ரியை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து வில்லன் போட்டுருவான். இப்போது ஜெஃப்ரி சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் ஒரு வழியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாத்ரூம்குள்ளே போய் ஏதாவது கத்தி கபடா ஏதாவது எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் எதையுமே கைக்கு சௌரியமாக சிக்காது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாமல் திரும்ப வந்து பேங்க் டேபிள் மேலே உட்காரும்போது பார்த்தா அந்த பேங்க் கேஷியர் வந்து ஒரு கத்தியை வச்சுருப்பார். இப்போ என்ன பண்ணுவார்னா அந்த கேஷியரு இவன் ஜெஃப்ரிக்கு வந்து பணம் வந்து ஏற்பாடு பண்ணி ஆகணும். ஆனால் கேஷியர்னால் பணத்தை கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக கேஷியர் என்ன பண்ணுவாருன்னா அவனுடைய $6,000 $1 நோட்டாக போட்டு அவனுக்கு ஒரு பெரிய பேக்கில் பணத்தை போட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. இதை பார்த்துட்டு இருந்த வில்லன் வந்து ஜெஃப்ரி வந்து பணம் எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு நம்பி ஃபோன் பண்ணுவான். $1 காயினுக்கு ஃபோன் பண்ணால் அதை போய் ஜெஃப்ரி எடுத்தால் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நடந்து வா அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி கிட்ட சொல்லிடுவான். ஜெஃப்ரி நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். ஒரு ரயில்வே கிராசிங்கை தாண்டினோன்னே ஒரு கார் வரும். பார்த்தா அந்த வில்லன் தான். அவன் வந்து பணத்தை பிடிங்கி வச்சுட்டு ஜெஃப்ரியோட கையை கட்டிட்டு ஜெஃப்ரி ஒரு காரில் ஏற்றிட்டு வேகமாக போவான். அப்போ என் ஒய்ஃபை கூட்டுருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி கெஞ்சும்போது உன்னை மாதிரி ஒரு பைத்தியாரன்னு நான் பார்த்ததே இல்லை, நாங்கள் எதுக்குடா உன்னை விடணும், நீங்கள் காணாமல் போனீங்கன்றத உங்கள் சொந்தக்காரனும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ தேட ஆரம்பிக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரத்துக்குள்ளே உங்கள் பணமெல்லாம் இந்த டெசர்ட்டில் வந்து மக்கி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் கூட தான் வரீங்கன்றதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் எங்கேயுமே கிடையாது, கிறுக்கணுங்களா அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு அவனுக்கு டவுட்டு வந்து என்ன பண்ணுவான், இவன் வச்சிருக்கிற பண மூட்டையை எடுத்து பார்ப்பான். பார்த்தா அது எல்லாமே $1 நோட்டாக இருக்கும். என்னடா அது $1 நோட்டாக இருக்குது, எங்களை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பட்டுன்னு பேசிகிட்டு இருக்கவே 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துடும். சண்டை வந்தால் ஜெஃப்ரி வந்து அவனை போட்டு குத்துன்னு குத்தி கட்டி வச்சு காரை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருப்பான். இப்போ என்ன ஆகும்னா ஜெஃப்ரி போயிட்டுருக்க காரை ஆப்போசிட்டில் ஒரு ஷெரீஃப் வந்து பார்த்துருவார். அந்த ஷெரீஃப் வந்து என்னென்னா ஜெஃப்ரி தான் வந்து இந்த மாதிரி கிரிமினல் போல் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி உன் ஒய்ஃபை காணோன்னு அந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாருல லாரி கிட்ட, இப்போ என்னடானா இன்னொரு காரில் இன்னொருத்தனை கடத்திட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை கிரிமினல் நினச்சி கீழே படுக்க வச்சுருவான். ஜெஃப்ரி எவ்வளவோ கதறுவான், இந்த மாதிரி பணம் என்கிட்ட இருக்குது, உள்ளே இருக்குது, இந்த மாதிரி இவன் தான் என்னை கடத்திட்டு வந்தான், என் ஒய்ஃபை பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அப்படி இப்படிம்பா. ஆனால் அந்த ஷெரீஃப் வந்து எல்லா டவுட்டும் இவன் மேலே இருக்கிற மாதிரியே சூழ்நிலை அமைஞ்சதுனால ஜெஃப்ரியை நம்பவே மாட்டாப்புல. இந்த கேப்லேயே உள்ளே இருக்கிற அந்த கீரித்தலையும் வந்து அந்த கட்டை ஒத்துட்டு டப்புன்னு துப்பாக்கி எடுத்து ஷெரீஃபை சுட போனால் ஷெரீஃபோட லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டில் சுட்டுருவான். ஷெரீஃபுக்கு பெருசாக எதுவும் ஆகாது, ஆனால் அவர் சுருண்டு கீழே விழுந்துருவார். அப்போது அந்த டப்பா தலையன் ஜெஃப்ரியை சுட போகும்போது ஷெரீஃப் வந்து அவனை சுட்டு காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து ஷெரீஃப் கிட்ட இருக்கிற கன்னை பிடுங்கிட்டு ஷெரீஃபுக்கு வந்து ஆம்புலன்ஸை சொல்லிவிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு அவன் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக போவான். அதுவும் எப்படி போவான்னா இந்த டப்பா தலையங்கிட்ட முன்னாடியே அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கியிருப்பான். இவங்க கேங் லீடர் வந்து இந்த ட்ரக்கெல்லாம் ஒரு இடத்துல நிற்கிற இடத்துல தான் இவன் இருக்கான்னு. அப்போ அந்த இடத்துக்கு போய் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கும்போது
பார்த்தா இவன் வந்து ஒரு டெலிஃபோன் பூத்தில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜெஃப்ரி ஒட்டு கேட்டுட்டு அவனோட லாரிக்கு அடியிலேயே அவனுக்கு தெரியாமையே ஒளிஞ்சிக்கிட்டு அவனோட இடத்துக்கே போயிடுவான். அவன் ஈவினிங் வந்து என்ன சொல்லியிருப்பான் அந்த ஃபோனில், இந்த மாதிரி ஏமியை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் அங்கே வந்துருங்க அந்த பானுக்கு, நம்ம கையில் பணம் கிடச்சோம்னா அவளை போட்டுடலாம் அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஜெஃப்ரிக்கு தெரிய வரும் என்னென்னா இவனுக்கு ரெகுலராக இதையை பண்ணிக்கிட்டு இருக்கவனுங்க அப்படின்னு. ஒரு வழியாக சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு 2 பேரும் போய் ரீச் ஆயிடுவாங்க. பார்த்தா அந்த வில்லனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். ஒரு ஒய்ஃபு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா கிட்ட அவ்வளோ ஆசையாக அன்போடு அவன் பழகுவான். அவனுக்கு வந்து ஒரு ஸ்விஸ் நைஃபை கூட அவன் வந்து கிஃப்டாக கொடுப்பான். இவ்வளவையும் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஜெஃப்ரி வந்து அந்த வண்டிக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டு டப்புன்னு இவனை வில்லனுக்கு தெரியாமல் மேலே ஏறி ஓடு வழியாக அந்த குடோனுக்குள்ளே இறங்கிடுவான். வில்லனுக்கு இது புரிஞ்சுக்க முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா பின்னாடி இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் உள்ளே போய் பார்த்தா தான் அங்கே பல நம்பர் பிளேட்டு, பல வந்து ஃபோர்ஜரி விஷயங்கள் உள்ள அந்த குடோனில் இருக்கிறது தெரியும். கையில் ஒரு பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிட்டு அவன் ரெடி ஆகும்போது பார்த்தா இவனுங்களுடைய கூட்டாளி இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க 2 பேரும் வந்துடுவானுங்க. ஒரு காரு ஒரு ட்ரக்கில் வருவானுங்க. வந்து உள்ளே நிறுத்திக்கிட்டு இன்னொரு கூட்டாளியை பற்றி ஏதாவது வந்து தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்கும்போது ஒன்றும் தெரியல அப்படிங்கும்போது அப்போ நம்ம மெயின் வில்லன் சொல்லுவான், இல்லை இது ரொம்ப நேரமாக ஆக்கக்கூடாது, டக்குன்னு இவன் கதையை முடிச்சிடணும், அவளை எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரக்குக்கு கீழே சைடில் ஒரு சீக்ரெட் டோர் ஒன்று வச்சுருப்பானுங்க. அந்த டோர் வழியாக ஏமியை வெளியே எடுப்பாங்க. அவளை எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அவள் எந்திரிக்கவே மாட்டா. ஒரு வேளை வந்து உள்ளேயே சஃபகேட் ஆகி செத்துட்டாலோ அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவனுக்கு பேசும்போது ஆமாம்மா மேபி இருக்கலாம், ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு அந்த சூட்டுக்கே அவள் இறந்துருக்கலாம் அப்படிங்கும்போது அப்பாடா நமக்கு இருந்த பிரச்சனை முடிஞ்சுது, ஒரு வழியாக நேச்சுரல் டெத் மாதிரியே நம்ம இதை காமிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஏமிக்கு முழிப்பு வந்து அவள் அப்படியே துடிக்கும்போது இதை வந்து மேலேருந்து ஜெஃப்ரி பார்த்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆவான். ஏன்னா அவள் செத்து தான் போயிட்டாலோன்னு நினச்சி இவனும் பதறிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு உயிர் வந்தோடனே இவனுக்கும் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவளை தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகவே வந்து அவனுடைய வில்லனுடைய ஒய்ஃப் சவுண்டு கேட்கும். அதனால் பட்டுன்னு இவளை அறுத்து கொள்ள முடியாது இவங்களால. கீழே இருக்கிற ஃப்ரீசரில் தூக்கி அவளை போட்டுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி மெயின் வில்லன் சொன்னோன்னே இவனுக்கு 2 பேரும் கீழே இறங்கி ஃப்ரீசருக்குள்ளே அவளை தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எய்மி வந்து ஜெஃப்ரியோட கண்ணை அந்த சந்தில் பார்த்துருவான். இப்போது நம்ம ஹஸ்பண்ட் அங்கே தான் இருக்கார், கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடும். இப்போது அந்த குடோனை பூட்டிட்டு இவனுங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க ஃபேமிலியோட சாப்பிட்றதுக்கு. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜெஃப்ரி எப்படியாவது அவளை காப்பாற்றலான்னு அந்த பூட்டை உடைக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் உடைக்க முடியாது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு கன் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போவான். வீட்டுக்குள்ளே போனால் ஒரு ரூமில் ஒரு சின்ன பையன் வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்பான். இன்னொரு ரூமில் தான் பெரியவங்க பேசுகிற சவுண்டு கேட்கும். ஓகே, சின்ன பையனை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம பெரியவங்க கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க இருக்கிற ரூம் கதவை திறந்து துப்பாக்கியை வச்சு மரியாதையாக என் பொண்டாட்டியை வெளியே விடுறான்னு மிரட்ட ஆரம்பிப்பான். இதில் இந்த விஷயமெல்லாம் எதுவுமே அந்த வில்லனுடைய பொண்டாட்டிக்கோ குழந்தைகளுக்கோ தெரியாது. இவன் மிரட்டிகிட்டு இருக்கும்போது பட்டுன்னு பார்த்தா பின்னாடி வந்து அந்த வில்லனுடைய பையன், சின்ன பையன், அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுவான். எங்கள் அப்பாவையாடா மிரட்டுற, எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஏதாவது பிரச்சனைனா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கன் யூஸ் பண்ணலான்னு அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து அந்த வில்லனுடைய ஒய்ஃபுக்கு தெரியும் இவங்க எல்லாருமே ரொம்ப மோசமான ஆளுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட மகாராஜா படத்தில் வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் இது. இப்போது அவங்கள வச்சு மிரட்டி எப்படியாச்சும் வந்து ஒய்ஃபை காப்பாற்றணுன்னு ஹீரோ பிளான் பண்ணுவான். ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க கேங்கில் இருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் கேப்பில் தப்பிச்சு வெளியே ஓடிடுவான். இப்போது வேறு வழி இல்லாமல் இவங்களை கன் பாயிண்டில் மீதி இருக்கிறவங்கள அந்த குடோனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ஒய்ஃபை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வர வைப்பான். இவன் ஒய்ஃபு, வில்லனோட ஒய்ஃபுக்கே இதுதான் தடவை தெரியும் இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. கூலர் பாக்ஸை திறந்தோன்னே எய்மி வந்து தாவி வந்து ஜெஃப்ரியை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருவா. ஜெஃப்ரி என்ன பண்ணுவான்னா இந்த வில்லன் கேங் எல்லாத்தையும் அந்த அண்டர் கிரவுண்ட் ஷெட்டுக்குள்ளே போட்டு பூட்டணுங்கிறதுக்காக உள்ளே அனுப்பி பூட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த வில்லன் வந்து நீ ரொம்ப தப்பு பண்ணுற, உன்னை நான் உயிரோடு விட மாட்டேங்கும்போது அவன் வாயிலேயே ஒரு மிதி கொடுத்து உள்ளே அனுப்பிச்சி விட்ருவான். இதில் என்ன கொடுமைனா அந்த வில்லனோட ஒய்ஃப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பா அவன் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ மோசமானவன். அதையும் எதை பார்த்து அவள் கன்ஃபார்ம் பண்ணுவான்னா உள்ளே போகும்போது அங்கே எல்லாமே ரத்தக்கரையாக இருக்கும். இப்போ அதை பூட்டிட்டு இங்கேருந்து எப்படியாவது சீக்கிரமாக தப்பிக்கணும், ஏன்னா ஒரே ஒருத்தனை மட்டும் நான் தப்பிக்க விட்டுட்டேன், அவன் இங்கே தான் இருக்கான்
இருக்கான் பக்கத்தில், கண்டிப்பாக நம்மளை சுடுறதுக்கோ நம்மளை கொல்றதுக்கோ அவன் வருவான், அதுக்குள்ளே நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பணும்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பக்கத்தில் வந்து ஒரு ட்ரெய்லர் இருக்கும், அங்கே போய் அங்கே இருக்கிற பிக்கப் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அங்கே சாவி இருக்காது. அந்த சாவியை தேடுவாங்க 2 பேர் தேடி சாவியை கையில் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தா வில்லனை வந்து இவன் திறந்து விட்டுருவான். திறந்து விட்டா வில்லன் வந்து ட்ரக் எடுத்துகிட்டு வந்து அந்த கண்டெய்னர் ட்ரக்கையே நேராக கொண்டு வந்து சாத்திடுவான் அந்த ட்ரெய்லர் மேலே. மறுபடியும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சு எய்மியும் ஜெஃப்ரியும் அந்த பிக்கப் எடுத்துகிட்டு வேகமாக போவாங்க. போக போக வந்து பயங்கரமான சேசிங் நடக்கும். இப்போ 2 காரு ஒரு ட்ரக்கு வந்து நம்ம ஹீரோயினை சேஸ் பண்ணும். அதில் ஒவ்வொரு காராக அடித்து தள்ளி எப்படியோ ஒரு வகையில் தப்பிச்சு கடைசியில் போகும்போது பார்த்தா அந்த ட்ரக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நில குலைஞ்சு அப்படியே அடித்து இவங்களுடைய பிக்கப்பை கொண்டு வந்து ஒரு பாலத்தோட எஜ்ஜில் போட்டு தள்ளி நிறுத்திடும். அப்போது இன்ச் பை இன்ச்சாக இவங்க காரு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும். அவனும் ட்ரக்கை போட்டு செம்மடி அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ எய்மியோட காலும் அந்த காருக்குள்ளே மாட்டிடும். அந்த கார்லேருந்து அவங்களால வெளியே போக முடியாது. இப்போது என்னடா பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லாமல் ஜெஃப்ரி வந்து பட்டுன்னு ஏறி போய் அந்த ட்ரக்குக்குள்ளே போய் வில்லன் கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பித்தா படார்னு அந்த ட்ரக்கு வந்து கவுந்து கீழே விழுந்துடும். அப்போ கீழே விழுகும்போது ஜெஃப்ரி தொங்கிட்டு இருப்பான். வில்லன் மட்டும் எப்படியோ டப்புன்னு மேலே பிடிச்சி மேலே போயிடுவான். வில்லனோட காலை பிடிச்சி அவன் டக்குன்னு மேலே வர பார்ப்பான். ஆனால் வில்லன் வந்து சங்கிலியை தூக்கி பட்டார் பட்டார் பட்டார்னு ஜெஃப்ரியை பிடிச்சி அடிப்பான். ஜெஃப்ரி அடிக்கும்போதே பட்டுன்னு அந்த சங்கிலியை இறுக பிடிச்சிருவான். பிடிச்சி ஒரு முறைச்சி அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து வில்லனை கீழே இழுப்பான். அவன் மேலே இருக்கிறதுனால டப்புன்னு ஸ்லிப்பாகி கீழே அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துருவான். அப்புறம் போய் ஜெஃப்ரி போய் எப்படியோ கஷ்டப்பட்டு எய்மியை வந்து பிடிச்சி இழுன்னு இழுத்து அவள் காலை வந்து சேதாரம் இல்லாமல் வெளியே இழுத்து காப்பாற்றிடுவான். காப்பாற்றிட்டு 2 பேரும் அந்த பள்ளத்துக்குள்ளே எட்டி பார்ப்பாங்க. பார்த்தா கீழே விழுந்திருக்கான் இல்லையா அந்த வில்லன், அவனுக்கு கொஞ்சோண்டு உயிர் பேலன்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான் எய்மி, பட்டுன்னு தொங்கிட்டு இருந்த அந்த ட்ரக்கை ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த ட்ரக்கை நேராக வில்லன் மேலேயே உழுக வச்சிருவான். உழுக வச்சா இதை பார்த்து ஜெஃப்ரியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவான். என்னடா அது இவ்வளோ வைலண்ட்டாக இருக்காளே அப்படின்னு. இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜெஃப்ரி என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே ஃபேட் அவுட் ஆகி இந்த படம் முடிஞ்சிடும். இந்த கதையை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் இந்த கதையில் தலை நடித்தா எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு போதுமான ரீச்சும் கமெண்ட்ஸும் வந்துச்சு அப்படின்னா இதை தமிழில் எப்படி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அல்லது அடாப்ட் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். உங்களுடைய கற்பனைகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொட்டி தள்ளுங்க. இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.